என்னது? நம்ம சிட்டி வூட்லயே வெடிகுண்டு மிரட்டலா? அட ஆமாங்க. இப்போ வந்து மழை சீசன் மாரி, இப்ப வெடிகுண்டு சீசன் ஆயிருச்சு தமிழகம். எங்க பார்த்தாலும் வெடிகுண்டு மிரட்டல், வெடிகுண்டு மிரட்டல். நான் அங்க வச்சிருக்கேன், இங்க வச்சிருக்கிறேன்னு இப்படி ஆயி போச்சுங்க. காவல்துறைக்கு வந்து தொடர்ந்து பதட்டம் தான் இப்ப. சமீபத்தில நம்ம நெறைய பார்த்துருப்போங்க. தளபதி விஜய் அவர்கள் வீட்ல இருக்கட்டும், உலகநாயகன் கமலஹாசன் வீட்லயா இருக்கட்டும், எங்க பார்த்தாலும் வெடிகுண்டு மிரட்டல் தான். தமிழ் சினிமாவின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய போயஸ் கார்னர் வீட்ல வந்து இப்ப வெடிகுண்டு இருக்கிறதா ஒரு தகவல் வந்து வெளியாகி உள்ளதுங்க. நம்ம தலைவர் திரு சூப்பர் ஸ்டார் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, காவல்துறைக்கு வந்து ஃபோன் பண்ணி, "இப்படி வந்து எங்க வீட்ல வந்து ஒரு செய்தி வந்திருக்கு. நீங்க இம்மீடியட்டா கிளம்பி வாங்க." காவல்துறைய வந்து தன்னுடைய வீட்டிற்கு வந்து கூப்பிட்டுருக்காரு. ஒரு இமெயில் செய்தி வந்திருக்குங்க. அந்த செய்தியில வந்து என்ன குறிப்பிட்டிருக்குன்னு பார்த்தோம்னா, "உங்க வீட்ல வந்து வெடிகுண்டு இருக்கு." அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்குங்க. நம்ம தலைவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, சைபர் கிரைம் போலீஸாரு, அப்புறம் வந்து நம்ப பாம்ப் ஸ்குவாட் போலீஸாரு, அதுக்கப்புறம் தேனாம்பேட்ல இருக்கக்கூடிய காவல் நிலையம், இவைங்கெல்லாம் அழைச்சிட்டு வந்து என்னோட வீட்டுக்கு வந்திருக்காரு. அவைங்க வந்து செக் பண்ண நிலையில வந்து என்ன இருக்குன்னா, வீட்ல வந்து அதாவது போயஸ் கார்னர்ல வந்து ஒண்ணுமே இல்லைங்க. ஒரு வெடிகுண்டும் இல்ல. அது வந்து வெறும் ஒரு வதந்தி, ஒரு புரளி தான் இது. நாம வந்து இத கண்டுகொள்ளாம வந்து ஃபேக் நியூஸு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுறக்கூடாதுங்க. ஏன்னா பின்னாடி வந்து இதுவே கூட உண்மையா கூட மாற வாய்ப்பு இருக்கு. ஸோ எதுவா இருந்தாலும் காவல்துறை வந்து தன்னோட வீட்டிற்கு அழைச்சிட்டு வந்து ஒரு முறையான விசாரணைப்படுத்துறது ரொம்ப நல்லது அது. ஒரு ஆரோக்கியமான செயல் தான் அது. மக்கள் சார்பா நான் ஒரு கேள்வி கேட்குறேன். மிஸ்டர் வெடிகுண்டு சார் அவர்களே, எப்ப பார்த்தாலும் ஏங்க அங்க வெடிகுண்டு இருக்குது, இங்க வெடிகுண்டு இருக்குது. நாங்க அந்த நடிகர் வீட்ல வச்சிருக்கிறோம், அந்த அரசியல்வாதி வீட்ல வச்சிருக்கிறோம். ஏங்க இப்படி பண்றீங்க? ஸோ நீங்க வந்து இப்படி பண்றதுனால, உண்மையா ஒரு விஷயம் இருந்தால் கூட, மக்கள் வந்தும் காவல்துறைய வந்து அத அலட்சியமா தான் எடுத்துப்பாங்க. ஸோ இது மாரி நீங்க பண்றத முதல்ல நிப்பாட்டுங்க. அனைத்து அரசாங்க துறையுமே வந்து அத அலட்சியமா எடுத்துக்க மாட்டாங்க. இருந்தாலும் ஒரு கணிப்பு கணிப்பாங்க. இது ஒரு 10 ஒரு 11 இருக்கும் அப்படின்னு. ஸோ அதனால நீங்க வந்து இப்படி தொடர்ந்து வதந்திகள பரப்புறனால, ஒரு உண்மை விஷயம் கூட பொய்யா மாறிருது. இது உங்க நோக்கம் தான் என்னன்னு எங்களுக்கும் தெரியல சத்தியமா. மக்களின் சார்பாக நான் என்ன கேட்டுக்கொள்றேன், ஒரு வேண்டுகோளா விடுக்கிறேன் அப்படின்னா, இந்த ஒரு தளத்த வந்து ஒரு முறையா, ஒரு சரியான பாதையில வந்து நான் யூஸ் பண்ணி என்ன கேட்கிறேன் அப்படின்னா, சீக்கிரம் இது போன்ற செய்திகள வந்து பரப்புரைங்கள வந்து இம்மீடியட்டா காவல்துறை வந்து அவைங்க மேல நடவடிக்கை எடுத்து, கடுமையான தண்டனை வந்து வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு நான் வந்து கேட்டுக்கொள்றேன். ஸோ மக்களே நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நீங்களும் இது போன்ற ஒரு செய்திகள் உங்களுக்கு வந்தா, அத வந்து இம்மீடியட்டா காவல்துறையிடம் வந்து தெரிவிங்க. அலட்சியமா இருக்காதீங்க. நம்ம வீடியோவ வந்து ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.